ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு காளான் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஸோ காளான் வந்து 2ஆவோ இல்லை 4ஆவோ கட் பண்ணிக்கோங்க. ஒன்றையும் தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் சூடான தண்ணியில் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு நான் லைட்டாக வாஷ் பண்ணி டக்குன்னு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஸோ இது எல்லாமே வந்து நான் நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் கட் பண்ணி வச்சது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காளான் கட் பண்ணியாச்சு, குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு தேவையான காய்கறி கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாவை நம்ம காளானோட வேக வரும்போது ரொம்ப குறைவாக வெந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து நான் கொஞ்சம் குடமிளகாவை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு வத்தல் போட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அப்புறம் இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் அரைச்சிக்கணும் பேஸ்ட்டாக, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி, பூண்டு, அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி இடியாப்பத்துக்காக இதை செய்கிறதுனால சிக்கன் ஃப்ளேவர் வந்து செய்கிறேன். ஸோ சிக்கன் மசாலா வந்து நான் எடுத்துக்கிறேன். அந்த மசாலா நல்லா போட்டு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காளானையும் போட்டு வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாருங்கள், மசாலாவோட காளான் நல்லா பாதி அளவுக்கு வந்துட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா காளான் கொதித்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயோடு நீங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஜீரகம் சேர்த்து கூட நீங்கள் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் அரைச்சி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வதக்கி வச்ச குடமிளகாவையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சு. இடியாப்பத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.